எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து DEYE ஹைப்ரிட் இன்வெர்ட்டருடைய செட்டப்பை பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன இருக்குன்னா, நம்மளுடைய ரூஃப் டாப்பில் சோலார் பேனல்ஸ் இருக்குது. இங்கே வந்து நம்மளுடைய இன்வெர்ட்டர், இது நம்மளுடைய பேட்டரி பேங்க். ஸோ இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இன்வெர்ட்டர் இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம சில விஷயங்களை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம். என்னென்ன கன்சிடர் பண்ணோம்னா, ஒரு திங் நம்மளுடைய பேனலுடைய VOC, நம்மளுடைய ஆம்ப்ஸ் இதெல்லாம் ஸ்டடி பண்ணிவிட்டு அந்த ஸ்பெக்குக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்கே வந்து ஒரு DC DP வித் பிரேக்கர் போட்டிருக்கோம். அதுக்குரிய சப்போர்ட்டிங் SPDs உள்ள இருக்குது. ப்ளஸ் அதுக்குரிய மேட்சிங் பேட்டரி பேங்க் போட்டிருக்கோம். இந்த பேட்டரி பேங்க் எப்படின்னா, இது வந்து 2 வோல்ட் 350Ah பேட்டரிஸ் ஈச் பேட்டரி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அபவுட் 19 கிலோவாட் ஆஃப் எனர்ஜி வந்து இதுக்குள்ளே ஸ்டோர்டாக இருக்குது. இதோடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் இப்போ நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் ஒரு 48 வோல்ட் பேட்டரி பேங்க் போடுறீங்கன்னா நீங்கள் 4 பேட்டரி போடணும். அப்போ அந்த 4 பேட்டரியில் ஒரு செல் போனால் கூட அந்த பேட்டரியவே தூக்கி வீசிட்டு புது பேட்டரி தான் நீங்கள் போடணும். ஆனால் இந்த பேங்க்கில் அப்படி இல்லை. ஸோ இதில் நமக்கு வந்து 24 பீஸ் இருக்குது. 1லேருந்து அங்கே 24 வரைக்கும் நமக்கு பீஸ் இருக்குது. இந்த 24 பீஸில் லெட்டஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 13ஆம் நம்பர் பீஸ் வந்து அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த 13ஆம் நம்பர் மட்டும் கழட்டி எடுத்துட்டு திருப்பி நம்ம வந்து அந்த 13க்கு இன்னொரு செல்லை போட்டு நம்ம ஃபுல் பேட்டரியை ரன் பண்ணலாம். இதோடைய லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனி கொடுக்குற லைஃப் வந்து ஆல்மோஸ்ட் அபவுட் 8000 சைக்கிள்ஸ், 8000 சைக்கிள் கொடுக்குறாங்க. இதில் வந்து என்னென்னா, இது ஒரு நல்ல கூல் டெம்பரேச்சரில் இந்த பேட்டரி மெயின்டைன் பண்ணோம்னா 12 இயர்ஸ் லைஃப் கிடைக்கும். இப்போ நீங்கள் எந்த செல்ஃபோன் டவர்ஸில் போனாலும் இந்த பேட்டரிஸ் தான் உங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க மேக்ஸிமம். இது வந்து லித்தியமோட உங்களுக்கு காஸ்ட் கம்மியாக இருக்கும். ரெண்டாவது உங்களுக்கு டெப்த் ஆஃப் டிஸ்சார்ஜ் வந்து 80% வரைக்கும் போகும் இந்த பேட்டரிஸில். ஸோ இது பேர் வந்து வால்வ் ரெகுலேட்டட் லெட் ஆசிட் பேட்டரி. ஸோ அப்படின்னா நமக்கு வந்து எந்த விதமான டிஸ்டில் வாட்டர் டாப் அப்போ ஆசிட் டாப் அப்போ தேவையில்லை. இட் இஸ் அ சீல்டு பேட்டரி ஃபார் லைஃப். ஸோ இப்போ இது நம்ம DEYE இன்வெர்ட்டர் பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம முக்கியமானது என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேட்டரி வயருடைய திக்னஸ் வந்து வெரி வெரி கிரிட்டிக்கல். இந்த பேட்டரியோடைய வயர் திக்னஸ் ஏன் கிரிட்டிக்கல் அப்படின்னா, ஜென்ரலாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 48 வோல்ட் பேட்டரி பேங்கை போட்டாங்கன்னா 10 ஸ்கொயர் mm காப்பர் கேபிளை போட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இது வந்து கனெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதில் வந்து என்னன்னா, நம்ம வந்து இப்போ இந்த இன்வெர்ட்டர் வந்து 12 கிலோவாட் வந்து லோட் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ எப்போ அந்த 12 கிலோவாட் ஆன் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த டைமில் என்ன ஆகும்னா, சர்ஜ் கரண்ட் அப்படின்றது வந்து நமக்கு வந்து நடக்கும். இந்த சர்ஜ் கரண்ட் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சடனாக பவர் இழுக்கும். பேட்டரியிலேருந்து அப்படியே ஒரு 100 ஆம்ப்ஸ் பவர் இழுக்கும், 200 ஆம்ப்ஸ் பவர் இழுக்கும். அந்த நேரத்தில் இந்த ஒயர் திக்னஸ் கரெக்டாக இல்லைன்னா இந்த ஒயர் பேர்ன் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் நினச்சி பார்த்துக்கோங்க, இந்த ரூமை லாக் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஒயர் பேர்ன் ஆயிடுச்சு என்ன ஆகும், ஃபுல் சிஸ்டமே எல்லாமே பேர்ன் ஆயிரும். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இங்கே ஒரு HRC ஃபியூஸ் கொடுத்துருக்கோம். இந்த HRC ஃபியூஸ் வந்து 315 ரேட்டிங்கில் ஒரு HRC ஃபியூஸ் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இது இன்கேஸ் சர்ஜ் கோஸ் அபவுட் 315 ஆம்பியர் அப்படின்னா இமீடியட்டாக இந்த ஃபியூஸ் ப்ளோ ஆயிரும். இது வந்து ஒரு கேஸ் ஃபில்ட் கெமிக்கல் ஃபியூஸ் இது. ஸோ இதுதான் இதோடைய ப்ரொடெக்ஷன். அடுத்தது ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து சோலார் SPD DCDP பாக்ஸில் வந்து சோலார் SPD, அது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அடுத்தது இதில் கீ ஃபேக்டர் என்னன்னா, நம்மளுடைய இன்கமிங் கேபிள், AC கேபிளோடைய திக்னஸ், DC கேபிளோடைய திக்னஸ். இப்போ நம்ம வந்து எங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயும் வந்து 6 ஸ்கொயர் mm DC கேபிள் தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறது 16 ஸ்கொயர் mm ஆர்மர்ட் கேபிள் தான் யூஸ் பண்ணுறோம். பொதுவாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒயர் வாங்கி 720 ஒயரை வாங்கி டேப் அடித்து போடுவாங்க. நாங்கள் அப்படி பண்ணல. இது கம்ப்ளீட்லி இட் இஸ் அ 16 ஸ்கொயர் mm கேபிள். அவுட்புட் 16 ஸ்கொயர் mm கொடுத்துருக்கோம். இன்புட் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இன்புட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுடைய ACDB. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டிங் ஆஃப் MCB, அதோடைய SPD கொடுத்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த இன்வெர்ட்டர்லேருந்து வரும்போது கஸ்டமர் வந்து எந்த விதத்துலையும் கஷ்டப்படக்கூடாது. ஒரு சிஸ்டம் டவுன் ஆச்சுன்னா கஸ்டமர் வந்து நம்மளை கூப்பிட்டு எங்கள் சிஸ்டம் வேலை செய்யலை சார், கொஞ்சம் உடனே வாங்கினா எங்களால் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம்னா, இந்த இன்வெர்ட்டர் அவுட்புட் எடுத்து இங்கே ஒரு சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இன்கேஸ் எங்கள் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அந்த சேஞ்ச் ஓவரை டாகிள் பண்ணிட்டாங்கன்னா அவங்க AC பவரில் அவங்க ஆஸ் யூஷுவல் அவங்க ரன் பண்ணிடலாம். ஸோ இப்போ நீங்கள் தற்சமயம் பார்த்தீங்கன்னா இந்த இன்வெர்ட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, எங்களுக்கு நெட் மீட்டரிங் நாங்கள் போடலை, இந்த கஸ்டமர் போட வேணான்ட்டாங்க. ஏன்னா நெட்வொர்க் சார்ஜஸ் மாதம் அமௌண்ட் கட்டணும், அதெல்லாம் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிசார்ட்டில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 13 ரூம் இருக்குது. 13 ரூம்லேயும் கீசரோடு இருக்குது. ஸோ இவங்க எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, டோட்டலாகவே சில லோட்ஸ் ஐசோலேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் 12 கிலோவாட் லோடு மட்டும் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ பேட்டரி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. பேட்டரி லோடை வந்து கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்குது. இப்போ நம்ம லோடு வந்து 160 வாட்ஸ் தான் போயிட்டு இருக்குது. ஸோ இன்கேஸ் நமக்கு பை டிமாண்ட் ஜாஸ்தி வேணும்னா பேட்டரியில இருந்தும் பவர் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சோலார் பேனல் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ DEYE ஹைப்ரிட் இஸ் அ லவ்லி ப்ராடக்ட். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எந்த ட்ரபிளும் வரல. ஆனால் இதில் நம்ம மெயினாக இன்னொன்று என்ன பார்க்கணும்னா, மெயின் வந்து எர்த்திங் தான்.
இதில் வந்து earthing கேபிள் கம்ப்ளீட்டாக நீங்கள் 6 ஸ்கொயர் mm 10 ஸ்கொயர் mm தான் யூஸ் பண்ணணும். கெமிக்கல் எர்த் மேண்டேட்ரியாக போடணும். அப்படி போடலைன்னா நிச்சயமாக ப்ராப்ளம்ஸ் வரும் ஹைப்ரிட்டில். ஏன்னா நாங்கள் மற்ற பிராண்ட்ஸ் வேலை செய்யறதுனால சொல்கிறேன். இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதில் வந்து ஒரு டெம்பரேச்சர் சென்சர் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஷண்ட் நம்பர் 1 and 2 இருந்து இது வந்து நம்ம எடுக்கலாம் இந்த அவுட்புட்டு. இந்த டெம்பரேச்சர் சென்சர் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேட்டரி டெம்பரேச்சரை வச்சு தான் அந்த சார்ஜிங்கை வந்து ரெகுலேட் பண்ணும். இப்போ நீங்கள் இந்தியாவில் வாங்குற யூபிஎஸ்ல பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் சென்சர்லாம் இருக்காது. அதுக்கு என்ன டெம்பரேச்சரில் ஒர்க் ஆகுதுன்னு கூட தெரியாது. ஸோ இந்த டெம்பரேச்சர் சென்சரை பேஸ் பண்ணி தான் இந்த பேட்டரிஸ் வந்து வில் சார்ஜ் அண்ட் டிஸ்சார்ஜ். ஸோ ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் என்ன இருக்குது அப்படின்றது போது இப்போ தற்சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து அரௌண்ட் 20 degrees காட்டிட்டு இருக்குது. ஸோ நமக்கு வந்து இப்போ வந்து இந்த டெம்பரேச்சர் வந்து 20 degreesக்கு தகுந்த மாதிரி பேட்டரியை வந்து சார்ஜிங் கரண்ட் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இதோடைய யூசர் மேனுவல் பாருங்கள், ரொம்ப ஈஸிங்க. இது வந்து இன்புட் ஆஃப் சோலார் பேனல், எக்ஸ்போர்ட் டு கிரிட். நமக்கு கிரிட் எக்ஸ்போர்ட் இல்லை. இப்போ தற்சமயம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு கிரிட்ல இருந்து வெறும் 8 watts தான் எடுத்துகிட்டு இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம லோடு வந்து அரௌண்ட் 140 watts தான் இருக்குது. பேட்டரி வந்து 100% இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து இப்போ கட் ஆஃப் ஆகிருக்கு 55.37 volts இருக்குது. ஸோ இதுதான் இதோடைய சிஸ்டம். இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த இன்வெர்டர்லேருந்து ஸ்மார்ட் லோட் கனெக்டிவிட்டின்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து என்ன ஆகும்னா, இப்போ பேட்டரி சார்ஜ் ஆன உடனே மேலே ஒரு 500 லிட்டர் சோலார் ஒன்று கனெக்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஹீட்டர் எலிமெண்ட் இருக்குது. ஸோ பேட்டரி 97 ஆயிடுச்சுன்னா ஸ்மார்ட் லோடில் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து லோடு இல்லைன்னா ஸ்மார்ட் லோடு வந்து அப்ளையன்ஸ் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் வந்து பவர் கட் ஆனாலும் கிரிட் இல்லைனாலும் இது ஓடும். இப்போ ஒரு உதாரணம் சொன்னீங்கன்னா, லாஸ்ட் வீக் வந்து ஆல்மோஸ்ட் 2 days இங்கே கரண்ட் இல்லை இந்த ரிசார்ட்டில். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் கம்பெனிலேருந்து என்ன பண்ணுவோம்னா டேயை ரெக்கமெண்ட் பண்ணோம். செகண்ட் திங் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவோம்னா, டேயோடைய காஸ்ட் வந்து ரொம்ப அட்ராக்டிவான ஒரு ப்ரைஸ் ஃபார் கஸ்டமர் எண்ட் யூசருக்கு. ஏன்னா நீங்கள் மற்ற பிராண்ட்ஸ்லாம் போனீங்கன்னா எல்லாத்தையும் தனித்தனியாக வாங்கி அசம்பிள் பண்ணுற காஸ்ட் வந்து ஹெவியாக இருக்கும். ஸோ அதனால நாங்கள் டே தான் இப்போ மேக்ஸிமம் புஷ் பண்ணுறது, டே தான் புஷ் பண்ணுறோம். ஸோ இதில் இன்னொரு கீ அட்வான்டேஜ், இன்னொன்று என்ன முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது கிவிங் யூ 5 year வாரண்டி. இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எந்த யூபிஎஸ் மேனுஃபேக்சர் கூட 2 வருஷம் தான் வாரண்டி கொடுப்பாங்க. அதுலேயும் 1008 குறை சொல்லிடுவாங்க. ஆனால் இதில் வந்து 5 years வாரண்டி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஆன் கிரிடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ லெட்ஸே இந்த கஸ்டமர் வந்து சோலார் போடணுன்றாங்க, ஆனால் பேட்டரி போட பட்ஜெட் இல்லைன்றாங்கன்னா, இந்த பேட்டரி பேங்க் இல்லாமல் கூட இந்த இன்வெர்ட்டரை கமிஷன் பண்ணி ஆன் கிரிடாக பண்ணி கொடுக்கலாம். அதே இதோட பியூட்டி. பிற்காலத்தில் நாளைக்கு அவங்க லித்தியம் போடுறாங்கன்னா லித்தியம் போட்டுக்கலாம், VRLA போடுறாங்கன்னா VRLA போட்டுக்கலாம். ஸோ அதுதான் இதோடைய செட்டப். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் யூ ஆர் ஆல்வேஸ் ஃப்ரீ டு ஆஸ்க் அஸ். ஸோ தேங்க்யூ வெரி மச்.